அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. போன வீடியோல பராத் இரவு ஓத வேண்டிய சூறாவை பத்தியும் திக்கர் துவாக்களை பத்தியும் பார்த்திருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த இரவோட பரக்கத் முழுமையா கிடைக்க நம்ம கவனிச்சு செய்ய வேண்டிய 5 விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். 1. பராத்துடைய இரவின் மக்ரிப், இஷா மற்றும் நாளைக்கு ஃபஜர் தொழுகைய ஜமாத்தோட தொழ முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இப்படி நீங்க ஜமாத்தோட தொழுதீங்கன்னா அந்த இரவு முழுவதும் நீங்க இபாதத்து செய்ததற்கான கூலிய அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுப்பான். ஒரு இரவு முழுவதும் நின்று இபாதத் செய்யறதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு செயல். ஆனா இந்த ஒரு செயலை அல்லாஹு தஆலா இந்த 3 தொழுகைய நம்ம ஜமாத்தோட தொழுகிறதுனால அதே கூலிய கொடுத்து அந்த இபாதத்தை எளிமையாக்கி இருக்கான். ஆண்கள் பள்ளி வாசலிலும் பெண்கள் வீட்டுல இருந்தபடியே வீட்டுல உள்ளவங்க கூட சேர்ந்து நின்னு ஜமாத்தோட தொழலாம். 2. 3 யாசீன ஓதணும். நீங்க யாசீன் ஓதும் போது யார்கிட்டையும் இடையில பேசாம பாத்துக்கோங்க. 3. சூரா துஹான ஒரு முறை ஓதணும். இப்படி இந்த சூறாவை ஒரு முறை ஓதணும்னா 70,000 மலக்குமார்கள் நமக்காக பாவ மன்னிப்புக்காக அல்லாஹு தஆலா கிட்ட துவா கேட்பாங்க. 4. பாவ மன்னிப்பை அதிகப்படுத்தணும். இது பாவ மன்னிப்புக்கான நாள்ன்றதுனால இந்த நாள் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அதிகம் பாவ மன்னிப்பை கேளுங்க. நீங்க தெரிந்தும் தெரியாமையும் செஞ்ச எல்லா தீமைகளையுமே மன்னிக்க அல்லாஹு தஆலா கிட்ட மன்றாடி துவா கேளுங்க. மறுபடியும் அந்த தவறு நீங்க செய்ய மாட்டேன்னு நியத்து வச்சு துவா கேளுங்க. 5. எப்படி பூமியில நமக்கு 2 பெருநாள் இருக்கோ அதே மாதிரி ஆகாயத்துல மலக்குமார்களுக்கும் 2 பெருநாள் இருக்கு. அதுல முதல் பெருநாள் லைலத்துல் கதர் இரவிலும், 2வது இந்த பராத்துடைய இரவிலும். இமாம் ஷர்ஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க கிதாபுல இந்த இரவு சூரா துஹானின் முதல் 8 ஆயத்துகளை 30 முறை ஓதி பிறகு ஒரு முறை முழுமையா சூரா துஹான ஓதி உங்க தேவை எதுவோ அத அல்லாஹு தஆலா கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அத அல்லாஹு தஆலா நிச்சயம் கபூல் செய்வான்னு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த இரவு நம்ம துவாக்கள் உடனே ஏற்றுக்கொள்ளப்படுறதுனால அதிகப்படியான துவாக்களை கேளுங்க. நீங்க உங்களுக்காக மட்டும் கேட்காம அனைத்து முஃமினீன்களுக்காகவும் நீங்க துவா கேளுங்க. அதே போல இம்மைக்காக மட்டுமே துவா கேட்காம மறுமைக்காகவும் துவா கேளுங்க. இந்த 5 விஷயங்களை நீங்க முறையா கடைபிடிச்சீங்கன்னா இந்த இரவோட பரக்கத் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பரக்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.